வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மார்கழி மாதம் 23ஆம் நாள் பாடல். பாடலின் தலைப்பு ஆட்சி நிலை. வாழத் தெரியாதோர் பெரும் பாலோர் வாழ்நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும். வாழத் தெரியாதோர் பெரும் பாலோர் வாழ்நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும். கோழை கயவர் கொலைஞர் தடியர்கள், கோழை கயவர் கொலைஞர் தடியர்கள், ஏழை நோயுற்றோர் எங்குமே காட்சியா. ஏழை நோயுற்றோர் எங்குமே காட்சியா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி, குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி, அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 8/1/1958 நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி. ஆட்சி நிலை. வாழத் தெரியாதோர் பெரும்பாலோர் வாழ்நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும். கோழை கயவர் கொலைஞர் தடியர்கள், ஏழை நோயுற்றோர் எங்குமே காட்சியம் அப்படிங்கிறாங்க குரு. இப்போங்க தனி மனிதன் அவனோட பேராசையினாலையும் அறிவு குறைஞ்ச செயல்னால ஏதோ ஒன்று பண்ணிடுறான். அது அவனுக்கோ மற்றவங்களுக்கோ ஒரு துன்பத்தை கொடுக்குதுன்னா அதை தப்பு, அது குற்றம்னு சொல்லி அந்த குற்றத்தை திருத்தி கொள்ளுமாறு அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அப்போ தான் எல்லா மக்களும் அமைதியோடு இனிமையோடு வாழ முடியும் இல்லையா? அதனால் அந்த சமுதாயத்தில் அப்படி செய்கிற அந்த நிறுவனம் இருக்குல்ல, சிறந்த நிறுவனம் தான் அரசியல் அப்படிங்கிற ஆட்சி முறைங்க. இது மக்களை திருத்தி பாதுகாப்பு கொடுத்து வாழ இயலாதவர்களுக்கும் வாழ தெரியாதவர்களுக்கும் வாழ்வு கொடுத்து மக்களை காக்கின்ற நிறுவனமாக அந்த ஆட்சி செயல்படணுங்க. அப்போ ரொம்ப நல்ல எண்ணம் உள்ளவங்க தான் இதுக்கு தேவை. உலகம் முழுவதும் பல பெயர்களை கொண்ட ஆட்சி முறைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் சிறந்ததுன்னு சொல்கிறது குடியாட்சி முறை தாங்க. அந்த குடியாட்சி முறையில் தான் எல்லாருக்கும் ஆட்சி முறையில் அதிகாரம் செலுத்தக்கூடிய பங்கு இருக்குது. இப்போ அனைத்து மக்களும் ஒவ்வொரு ஆட்சியாளர்களை வாக்குச்சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற முறை செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சாதாரணமாக பாருங்களேன், ஒரு எழுத்தர் வேலை பார்ப்பதற்கு கூட, கிளர்க்கு வேலை பார்க்குறதுக்கு கூட சில எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. அவங்கள செலெக்ஷன் பண்ண அவங்களோட படிப்பு, ஒழுக்கம், அனுபவம் எல்லாம் இருக்கா, அப்போ தான் அவங்க எடுப்பாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அரசியல் தலைவர்களாக வரக்கூடியவங்களுக்கு என்ன சட்டத்தில் ஏதாவது ஏற்படுத்தியிருக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன படிப்பு என்ன தகுதின்னு அதெல்லாம் இல்லை. இதன் விளைவாகத்தான் ஜாதி, மதம், தொழில் இதனால் எல்லாம் 3 பேரும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கட்சி அரசியலை எடுத்து நடத்தி வராங்க. இதனால் சட்டங்களும் அதிகாரங்களும் பணம், வணிகம், பிஸ்னஸ் எல்லாமே நல்ல தொழில்கள் எல்லாமே யார்கிட்ட இருக்குது? குறுகிய மனப்பான்மை உடைய ஒரு மக்கள்கிட்டையே, அந்த கூட்டத்திலேயே போய் சேர்ந்துருச்சுங்க. இந்த நிலைமை மாறணும். அரசியல் துறையில் யாரெல்லாம் வரணும்னா சிந்தனையாளர்களும் நல்ல தொழில் செய்யக்கூடிய நிபுணர்களும் அறிஞர்கள் தாங்க வரணும் அரசியல் துறைக்கு. அத்தகையவங்க வந்தால் தான் தனி மனுஷனுக்கு நீதி கிடைக்கும், சமுதாயத்தில் அமைதி நிலவும் அப்படிங்கிறாங்க குரு. ஏன்னா அறிவிலும் அவங்க செய்கிற தொழில்துறையிலும் பொருள் வளத்திலும் மக்கள் முன்னேறணும். அப்போனா சிந்தனையாளர்கள் மன்றம் தான் ஆட்சியை நடத்தணுங்க. ஏன்னா இன்னொருத்தவங்க பொருளை பறித்து வாழுகிற ஒரு இருந்தால் ஒரு எப்படி இருக்கும் ஆட்சி? அதிகாரம் எப்படி அவங்கக்கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் டேஞ்சரான ஆளுக்கிட்ட போயிடுச்சுன்னா நிலைமை என்ன? ஏன்னா யார் பறித்து சாப்பிடுவாங்க? விலங்குகளுக்கு தானே அந்த பண்பு. அப்போ அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா?
அதுதான் உணவுக்காக ஒன்று கொன்று சாப்பிட்டுக்கும். அதுக்கு தவிர்க்க முடியாது. அது அப்படி இயற்கையில் இருக்குது. ஆனால் மனிதன் அந்த விலங்கினத்தின் வித்து தொடராக வந்த காரணத்தினால மனுஷங்கள்கிட்டையும் அந்த விலங்குகளோட குணாதிசயங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. இது மனித சமுதாயத்திலும் பார்க்கலாம், அரசியலிலும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ இதெல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு பொதுநலமாக இருக்கக்கூடியவங்க அந்த அறிஞர் பெருமக்கள் அரசியலை ஏற்று நடத்தணும். அப்போ மிக சிறப்பாக இருக்குங்க அந்த மாதிரி நடத்தினா. இப்போ நிறைய செல்வம் வளம் மிக்கவர்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, வணிகர்கள், அவங்களும் அவங்களோட பொருட்களை பாதுகாப்பதற்காக அவங்களோட அந்த பொருளை செல்வ வளத்தை உயர்த்திக்கிறதுக்காக ஒரு ஆட்சி முறையை வகுத்து கொண்டாங்க இல்லையா, அது கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், எல்லாருமே அமைதியாக வாழணும்ப்பா அப்படின்னு ஏழை எளிய மக்களுக்கும் சமுதாய நல்ல நோக்கம் உடையவர்களுக்கு அவங்க ஏற்படுத்திய ஆட்சி முறை சோசலிசம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ சில பேர் நிறைய பொருளை சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா, பிறர் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய பொருட்களை சட்டத்தை கொண்டு மற்றவர்களுக்கும் பங்கு போட்டு கொடுக்கறது, அதுக்கு ஆட்சி முறை தான் கம்யூனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஆட்சி முறையிலும் சரி, தனி மனுஷனோட வாழ்வு அவனுக்கு பயம் இல்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலை வந்ததே இல்லைங்க. எந்த ஆட்சியானாலும் அந்த ஆட்சி நடக்கும்போது கடைநிலை ஊழியர் முதல் கொண்டு தலைவர்கள் வர உயிருக்கு உத்தரவாதம் அப்படிங்கிறதே கிடையாது. இங்கே உழைப்பவங்களோட பலம், அதிகாரம், பொருள் வளம், இது வன்முறையாளர்களோட ஒத்துழைப்பு, இதெல்லாம் கொண்டு ஒரு தனி மனிதன் தன்னை தலைவனாக ஆக்கி கொண்டு நடத்தக்கூடிய ஆட்சி முறை சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உழைக்கிறவங்க பலத்தெல்லாம் வாங்கிப்பாங்க. அதிகாரம், என்ன கையில் பொருள் இருக்கோ அது எல்லாத்தையுமே பறிச்சுக்கிறது. இந்த மாதிரி இருந்தால் உலகம் எப்படி இருக்கும்? இந்த காலத்துக்கு இந்த ஆட்சி முறை எதுவுமே பொருந்தாது. குடியாட்சி முறை மட்டும்தாங்க பொருந்தும். அது மனித பண்பாட்டை அவ்வப்போது சீர்திருத்தி மனிதன் வாழணும். அது கொஞ்சம் சிறந்தது. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய இருட்டு எல்லாம் ஒரே ஒரு விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளி அதில் சரியாக போச்சுன்னா எப்படி இருக்கும்? இருட்டெல்லாம் நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் வேதாத்ரி மகரிஷி ஓர் உலக ஆட்சி வந்ததுன்னா உலகம் நல்லா இருக்குன்னு அவர் நிறைய திட்டங்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருங்க. இதை விரும்புபவர்கள் மனவளக்கலையில் வேதாத்திரியத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அரசியல் அப்படிங்கிறத மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு தேவையாகவே ஆயிடுச்சு இல்லையா? அப்போ அந்த ஆட்சி முறை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? ஒரு புனிதமான சமுதாய தொண்டு தானே அது அந்த ஆட்சி. அப்போ அந்த ஆட்சி முறையை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி திருத்தி இந்த மனித பண்பாடு உயர செய்கிறதுக்கும் சிறப்பாக்கவும் தேவையான திட்டங்கள் அதில் போட்டு நல்ல முறையில் அமுல்படுத்தினாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அறிஞர் பெருமக்களை வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க குரு. ஏன்னா எந்த செயல் மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்குமோ அதையே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு குழுக்களை வச்சுக்கிட்டு அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. செல்வத்தை அவங்க பெருக்கிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. இந்த நிலைமையை மாற்றுவதற்கு ஒரு ஏற்பாடு ஃபஸ்ட்டு அவசியம் அப்படிங்கிறாங்க. மகரிஷி சொல்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனுக்குமேங்க 4 வித தேவைகள் இருக்குது அவனுக்கு. என்னென்ன அப்படின்னா, அவனுக்கு சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இருக்க இடம், பருவத்தை, பால் உறவு எல்லாமே காலத்தோடு அவனுக்கு கிடைக்கணுங்க. அதாவது அவங்க திருமணமே பாருங்கள், இப்போ உள்ளவங்களாம் எல்லாமே லேட் மேரீடு தான் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் பலவாறாக இருக்கக்கூடிய அந்த இயற்கை அழகு காட்சிகளை உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்க போயிட்டு அதை ரசிச்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு வேணும். இயற்கையாக இருக்கக்கூடிய ரகசியங்களை அறிஞ்சுக்கணும், பிறருக்கு அதை உணர்த்தவும் வாய்ப்பும் உங்களுக்கு சூழ்நிலையும் அமைச்சு கொடுக்கணும். பிரபஞ்ச இயக்கத்திற்கும் அந்த தனி மனிதனுக்குமான அந்த மூல ஆற்றல் அது எதிலிருந்து வருது, அந்த இறை ஆற்றல், அதை அறிய வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும், உதவி செய்யணும். அந்த மாதிரி யாருக்காவது விருப்பம் இருந்தது அப்படின்னா. அப்போ இது எல்லாமே மனுஷனுக்கு கிடைக்கல அப்படின்னா அவனோட அறிவு, உடல் ஆற்றல் திசை மாற்றம் அடைஞ்சிருதுங்க. போட்டி உணர்வு வந்துடுது.
உடனே என்ன பண்ணுறான், பிறர்கிட்ட இருந்து பறித்து வாழக்கூடிய ஒரு பழி செயல்களை செய்வதற்கு அவன் துணிஞ்சிடுறான். ஏன்னா அச்சம், பகை, பிணக்கு, போர் இது எல்லாம் வந்துடுது. அதனால தான் அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்கு தேவையான பொருட்களையும் வசதிகளையும் அவன் சம்பாதிக்கணும், அதை காக்கணும், அதை அனுபவிக்கணும், பிறருக்கும் உதவணும். அப்போ உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே உரிமை உண்டுங்க. இதுதானே பிறப்புரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உரிமையை பிறர் தடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? தடுக்காமல் இருக்கணும், பறிக்காமல் இருக்கணும். அப்போ எல்லா சமுதாய பாதுகாப்பு சூழ்நிலையும் இருந்ததுன்னா அதுதானங்க சுதந்திரம். இதெல்லாம் ஃப்ரீயாக செய்யணும் எல்லாருமே. ஒவ்வொரு மனிதனுக்கும் இது தேவை தானே. அப்போ இந்த சமுதாயம் தானே அந்த சூழ்நிலையை கொடுக்கணும். உலகத்தில் வாழும் மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தெய்வீகமான பிறப்பு உரிமையும் சுதந்திரமும் கிடைச்சதுன்னா தான் மனுஷ வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும், அது நிலைக்குங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் குரு சொல்கிறாங்க, ஆட்சி, மதம், பொருள் அப்படிங்கிற 3 துறைகளும் அறவழியில் ஒன்று சேர்ந்தா நல்ல வாழ்க்கை கிடைக்குங்க. இது தனி மனிதனை கண்டிப்பாக உயர்த்தும். இதெல்லாம் ஒன்று சேரணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம நாடு இருக்கிற நிலைமையை எதுவுமே சொல்ல முடியலை. வாழத் தெரியாதோர் பெரும்பாலோர் வாழ்நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும்ட்டாங்க குரு சிம்பிளாக. அப்போ நாம் தான் ஒரு நல்ல ஒரு சிந்தனைவாதியை நம்ம தேர்ந்தெடுக்க தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, கோழையாக இருக்கக்கூடியவங்க, திருடு, கொலை பண்ணுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் எந்த இடத்துலையும் யாருக்குமே, சின்ன குழந்தைகள்லேருந்து யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. ஏழ்மை எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்குதா? இன்னும் நம்ம போகிற இடங்களில் பார்க்குறோம், எத்தனையோ பிச்சைக்காரவங்கள நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்க்க முடியலைங்க எல்லா இடத்துலையுமே. அப்போ ஆட்சி நிலையில் வரக்கூடியவர்கள் மக்களோட தேவைகளை உணர்ந்து மக்களை தன் கூட பிறந்த அனைத்தையுமே ஒரே குடும்பமாக நினைத்து அனைத்து மக்களையும், ஏன்னா நம்மெல்லாம் தனித்தனி வீட்டில் இல்லைங்க. பூமிங்கிறது ஒரே வீடு. இறைவன் நமக்கு கொடுத்த வீடு பூமி. அந்த பூமி மேலே எல்லா உயிரினங்களும் வாழ நமக்கு உரிமை இருக்குது. அது அமைதியாக வாழ நம்மால் முயன்ற உதவிகளை செய்வோம் என்று கூறி, இதுவரை சிந்தனையை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன்.